الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد. باب استحباب تعجيل مسافر الرجوع إلى أهله إذا قضى حاجته. இணைத்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, இன்று பார்க்கக்கூடிய புதிய தலைப்பு 175ஆம் பாடம். ஒரு மனிதன் பயணத்தை மேற்கொண்டு விட்டார் என்றால் அவருடைய தேவைகள் நிறைவேற்றிய உடனேயே தன்னுடைய வீட்டிற்கு திரும்புவது. இதில் வரக்கூடிய ஹதீஸ் நபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என்று, அஸ்ஸஃபரு கித்அத்து மினல் அதாப், பயணம் என்பது ஒரு வேதனையின் பகுதியாக இருக்கு. யம்னஉ அஹதுக்கும் தஅமஹு வ ஷராபஹு வ நௌமஹு, இந்த பயணம் அவருக்கு உணவாக இருக்கட்டும், குடிபானமாக இருக்கட்டும், தூக்கமாக இருக்கும், இதை தடுக்கின்றது. ஃபைதா கதா அஹதுக்கும் நஹ்மதஹு மின் சஃபரிஹி, உங்களில் ஒருவர் உங்களுடைய பயணத்தினுடைய தேவைகளை நிறைவேற்றிவிட்டால் ஃபல்யுஅஜ்ஜில் இலா அஹ்லிஹி, தன்னுடைய வீட்டிற்கு திரும்புவதில் விரைவுபடுத்தவும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். இப்போ இங்கு பயணத்துடைய விஷயங்களை பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய எண்ணற்ற தேவைக்காக பயணம் மேற்கொள்கின்றான். அந்த தேவையை நிறைவேற்றிய உடனேயே தன்னுடைய வீட்டு பக்கம் திரும்ப வேண்டும் என்று மார்க்கம் வலியுறுத்துகின்றது. பொதுவாக அவனுக்கு முதல் விஷயம், இந்த பயணம் என்பது எவ்வளவு நமக்கு வசதியாக இருக்கட்டும், ஒரு விதமான வேதனை தான். கித்அத்தும் மினல் அதாப், ஒரு விதமான வேதனை. இதில் என்ன, சரியாக சாப்பிடுவது கிடையாது, சாப்பிட முடியல, உணவு நாம் விரும்பக்கூடிய உணவு நமக்கு கிடைக்காது, அல்லது குடிக்கின்ற நேரத்துடன் சாப்பிடுவதோ, நேரத்துடன் குடிப்பதோ, நேரத்துடன் தூங்குவதோ என்று இல்லாத நிலை இருக்கும் பொழுது மனிதன் அந்த பயணத்தினுடைய நோக்கத்தை முழுமைப்படுத்தும் வரை அவனுக்கு ஒரு விதமான ஒரு சோதனை, ஒரு வேதனையாக தான் இருக்கும். இந்த மாதிரி விஷயத்தில் அவர் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்துவிட்டு வேலைக்காகவோ அல்லது மற்ற வியாபாரத்திற்காகவோ ஏதோ ஒரு காரணத்திற்காக பயணம் சென்றிருந்தால் நிறைவேற்றிய உடனேயே என்ன, அவர் திரும்பி விடட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா அவருடைய வீட்டார்கள் இவர்களுடைய தேவை உள்ளவர்களாக இருப்பார். வீட்டுடைய பொறுப்புதாரி தகப்பன் வெளியே செல்லும் பொழுது திரும்பி வரக்கூடிய அளவு வரை அந்த தாய், அவளுக்கும் சரி குழந்தைக்கும் சரி, தர்பியத்துடைய விஷயங்களாக இருக்கட்டும், கல்வி, மார்க்க கல்வி அவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதபுகளை கற்றுத்தரக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், அவர்களுடைய பொருளாதாரமாக இருக்கட்டும், உடல் ரீதியாக இருக்கட்டும், இப்படி என்ற நோய்வாய்ப்பட்டு விட்டார்கள் என்றால் எல்லா விதமான தேவையும் என்ன இருக்கு. நாம் கூட பார்ப்போம், நம்ம வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுது ஒரு நாள் கொஞ்சம் பயணித்து சென்று வந்தோம் திருமணத்துக்காகவோ அல்லது வேறு ஒரு காரியத்துக்கு, திரும்பி வரும் வரை நம்முடைய வீட்டார்கள் காத்து கொண்டு இருக்காங்க. அது நம்முடைய குழந்தையாக இருக்கட்டும், நம்முடைய மனைவி மக்களாக இருக்கட்டும், ஏன் நம்முடைய பெற்றோர்களாக இருக்கட்டும். ஏன்னா நம்முடைய பெற்றோர்கள் நம்மை பார்த்தால்தான் அவர்களுக்கு கண்களுடைய குளிர்ச்சியாக இருக்கும், ஒரு தனிப்பட்ட ஒரு சந்தோஷம், தனிப்பட்ட ஒரு நிம்மதி. இவங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்பு ஏற்படுத்தி விட்டாலும் மகனை பார்க்கக்கூடிய அல்லது தன்னுடைய குழந்தைகளை பார்க்கும் பொழுது அந்த பெற்றோர்களுக்கு கிடைக்கக்கூடிய சுகமும் அமைதி வேறு எந்த ஒரு விஷயத்திலும் கிடைக்காது. அதே போல அந்த குடும்பத்தாரில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் என்ன, தகப்பன் என்று இருக்கும் பொழுது அவர் வெளியே போய் திரும்ப வரும்பொழுது காத்து கொண்டு இருப்பார். இப்படி எல்லா விதத்திலும் அவருக்கும் சிரமமாக இருக்கும், அவருடைய சிரமத்தில் அந்த வேதனையாக இருக்கும், திரும்புவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதே போல வீட்டார்களும் அவருடைய தேவை உள்ளவர்களாக இருப்பார்கள். இதைதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் சஹாபாக்கள், குறிப்பாக மாலிக் இப்னு ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஊரிலிருந்து, கிராமத்திலிருந்து ஒரு 20 பேரை கொண்டு வந்தார்கள். ஒரு கூட்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வந்து தங்கி ஒரு 10-20 நாள் ஆயிடுச்சு. ஆனவுடனே அவர்களுக்கு அவங்களுடைய வீட்டு தேடல் ஆரம்பித்து விட்டது. நமக்கும் ஏற்படும், நாம் இங்கே படிக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய ஊரை விட்டு இங்கு வேலை புரியக்கூடியவர்களாக நாம் வரும் பொழுது என்னவா ஆகட்டும், நமக்கு நம்முடைய வீட்டு நினைப்பு வருவோம், இந்த தேடல் இருக்கும்.
அப்போ அந்த தேடல் சஹாபாக்களுக்கு மத்தியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, நீங்க திரும்பி போங்க. என்ன வார்த்தை? இர்ஜிஉ இலா அஹ்லீக்கும், உங்களுடைய வீட்டிற்கு நீங்கள் திரும்பி செல்லுங்கள், உங்களுடைய வீட்டார்களிடம் நீங்கள் திரும்பி செல்லுங்கள். வ அகீமு ஃபீஹிம், அவர்களோடு நீங்கள் தங்குங்கள். வ அத்திபூஹும் வ அல்லிமூஹும், அவர்களுக்கு அதபை கற்றுத்தாருங்கள், கல்வியை கற்றுக் கொடுங்கள். என்று கற்ற கல்வியை அங்கு உங்களுடைய வீட்டாருக்கு கற்றுக் கொடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, உடனே அனுப்பி வைத்தார்கள். இப்போ இதிலும் என்ன, ஒரு மனிதனுடைய தேவையை நிறைவேற்ற உடனேயே திரும்பவும் வீட்டிற்கு திரும்புவது என்பது சிறந்ததாக இருக்கிறது. அதனால்தான் இதற்கு முன்னால் நாம் நீண்ட அமர்வுக்கு முன்னாலும் பார்த்தோம், இந்த கடை வீதியுடைய ஆதாபுகளில் ஒன்று, நமக்கு தேவை இருந்தால்தான் கடை வீதிக்கு செல்லணும். பிறகு தேவை முடிந்த உடனேயே நாம் என்ன, வீட்டுக்கு திரும்பி செல்வது என்பது, திரும்பி விடுவது என்பது நம்முடைய ஈமானுடைய பாதுகாப்பாக இருக்கின்றது. அது நம்முடைய கடை நாம் வைக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், அல்லது ஏதாவது வாங்குவதற்காக விற்பதற்காக செல்லக்கூடியதாக இருக்கட்டும், தேவை முடிந்த அடுத்த நொடி நம்ம மார்க்கெட்டிலிருந்து நம்ம வீட்டுக்கு திரும்புவது மார்க் நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றது. ஆக இது சில நேரத்தில் நாம் யோசிக்கலாம், இதெல்லாம் அந்த காலத்துடைய சட்டமாச்சு, இதெல்லாம் சாத்தியமா, இதெல்லாம் நடக்கக்கூடியதா என்று நாம யோசிக்கலாம். ஆனால் அன்புக்குரியவர்களே, இந்த மார்க்கம், நம்முடைய இந்த எளிமையான இனிமையான மார்க்கம், கியாமத் நாள் வரை, இந்த உலகம் அழியக்கூடிய நாள் வரை ஒட்டுமொத்த மக்களுக்கும் நேர்வழி மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கையை ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அமைப்பதும், மறுமையை அவர்களுக்கு சிறந்த ஒரு வாழ்க்கையை அமைப்பதற்கும் இந்த மார்க்கத்துடைய சட்டத்திட்டங்கள் அல்லாஹு தஆலாவால் அமைக்கப்பட்டன. இப்போ ஒவ்வொரு காலத்திலும் என்ன, இது நமக்கு தேவை உள்ளதாக இருக்கும். என்னவாக இருக்கட்டும், நமக்கு தேவை, நமக்கும் தேவை இருக்கும், நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் தேவை இருக்கும். இதே மாதிரி ரொம்ப நீண்ட பயணம் அல்லது நீண்ட பிரிவினை ஏற்பட்டதனால வீட்டுடைய சூழ்நிலையோ அங்கு இருக்கக்கூடிய மாஹோல் தவறாக ஏற்படுகின்றது. கணவன் தன்னுடைய வேலைக்காக வெளியே செல்கின்றான். நீண்ட வெளிநாட்டுக்கு சென்ற பிறகு மனிதன் என்ற அடிப்படை என்ன, ஒரு நாள், 2 நாள், 1 மாதம், 2 மாதம் இப்படி இருக்கும். அதற்கு பிறகு சூழ்நிலை அவனை பாவத்திற்கு தள்ளிவிடுகின்றது. அவனோ வெளியே இருக்கும் பொழுது அவன் தன்னுடைய பொருளாதாரத்திற்காக இருக்கின்றான், இழந்த பூமியில நொந்து வாழ்ந்த வாழ்க்கை. இங்கு அவருடைய மனைவி, உடைய குடும்பம், இந்த மாஹோல், இந்த சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய மாஹோல் ரொம்ப மோசமான இருக்கிறதுனால, அதே போல் இப்பொழுது இருக்கக்கூடிய கால மொபைலுடைய காலத்தில் நாம் அல்லாஹ் அக்பர், பாவங்கள் அனைத்துமே இந்த மொபைல்ல வந்துடுச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மனிதன் என்ற இயல்பு என்ன, ஒரு எது வரைக்கும் தான் ஒரு பாவத்திலிருந்து தடுத்துக் கொள்வான். அங்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு, மற்ற விஷயங்கள் ஏற்பட்டு, அந்த குழந்தைகள், அங்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய தர்பியத்தும் என்ன, மிகவும் பாதிக்கின்றது. அதனால்தான் பெற்றோர்கள், குறிப்பாக தகப்பன், ஒரு தந்தை இல்லாத வீட்டில் அவருடைய குழந்தைகளுடைய வளர்ப்புடைய விஷயங்கள் பெரிய ஒரு சவால் அந்த தாய்க்கு. என்னதான் அவங்க இது செஞ்சாலும் மாஹோல், அந்த குறிப்பாக சுற்றுச்சூழல் அந்த குழந்தைகளை மிக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். தந்தை என்று இருக்கும் பொழுது ஒரு அச்சமோ அல்லது அந்த ஒரு கண்காணிப்பு இருக்கின்றது என்ற நிலை கண்டிப்பாக இருக்கும். ஆக நாம எவ்வளவு முடியுமோ நம்முடைய குடும்பத்தோடு இருப்பதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். குடும்பத்தோடு இருக்கும் பொழுது என்ன, அவர்களுக்கு அதபை கற்றுக் கொடுப்பதும், அவர்களுக்கு கல்வியை, பயனுள்ள கல்வியை கற்றுத் தருவதற்கும் என்ன நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு நம்மிடம் கற்று அந்த கல்வி இருக்க வேண்டும். அது அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் சுன்னாவின் அடிப்படையில் வாழ்க்கை நாம் அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.